மதுரை இது பொதுக்குழு நடந்ததுனால, வேற ஒரு இடம் கண்டிப்பா சென்னை அல்லாம ஒரு இடத்துல கண்டிப்பா ம், ம், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே ஒரு பெரிய ம். பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். ஓ! அது ஒண்ணு இப்போ வேட்பாளர் இப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு இது பண்றாங்க. முடிவு ஆமா, பண்றாங்க. ஆமா, ஆமா. ஓ! முடிவு பண்றாங்க. கண்டிப்பா பொதுக்குழுலயே கண்டிப்பா ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ம், சோ, ம். அதனால ஒரு பொதுக்குழுங்கிறது நீங்க மத்ததோட திமுகவோட பொதுக்குழு எப்பயுமே கொஞ்சம் கண்டிப்பா பாருங்க, தீர்மானங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க ஓ! சொல்றாங்க, பிஜேபி எதுக்கு போய் பார்த்தாரு? அ ம். பையனுக்காக பார்த்தாரு. இந்த கதையெல்லாம் இருக்காது. கண்டிப்பா தீர்மானங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஓ! ஏற்கனவே அவர் ஏற்கனவே வாய்ப்புகள் தானே. திமுக வாய்ப்புகள விட்டே குடுக்காதுல்ல. ம், இப்ப ம், பொதுக்குழுல ம், எப்படி விடுவாங்க? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ம், ம், ம். தீர்மானங்கள்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த பொதுக்குழு வந்து பெரிய லெவல்ல பேசப்படும். அப்படிங்கிறது அந்த தான் பொது கூட்டம் என்பது இப்போ திமுக ஒரு தங்களுடைய அந்த ஒரு இருப்பு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்ல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா திருச்சி திமுகவோட கோட்டை. இன்னும் சொல்லப்போனா, அது வந்து திருச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியா இருக்கிறதுனால, எல்லாருக்கும் வருவதற்கு வசதியா இருக்கும். போக்குவரத்து இதெல்லாம் வந்து கருத்தில் வச்சு திருச்சிய மையப்படுத்தி அவங்க நடத்தி இருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம், தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக பிரச்சாரத்தின் அச்சாரமாக நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டம், வீக்கா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட்டு. கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னன்னா, ஒரு ஃபோக்கஸா இருக்கும். ம், ஒரு உற்சாகமா இருக்கும். திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். அந்த ம். கூட்டத்த பார்க்கிறப்போ நீங்க எல்லாமும் ஒரு பேசு பொருளா இருக்கும். எதிராளிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அது வந்து இப்ப மண்டல பொறுப்பாளரா இருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ ம். ஆட்டோமேட்டிக்கா அவர்ட்ட சொன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணுவாரு. அதெல்லாம் ஓ! மாற்றம் இல்ல. அதனால நீங்க சொன்ன மாரி, இந்த மாரி ம், ம், 2026 தேர்தலையொட்டி ம். திமுக நடத்தக்கூடிய அந்த மாநாடு ம், போல ஒரு பொதுக்கூட்டம். அதாவது பிரச்சார பொதுக்கூட்டம். துவக்க விழா ம், ம். அப்படின்னு தான் சொல்லுவாங்க அத. அது ஓகே. கண்டிப்பா கொங்குல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆமா.